சினிமா துறையில் சின்னத்திரைக்கென்று மிகப்பெரிய ரசிக பட்டாளமே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பெண்கள் அதிகமானோர் இருக்கின்றார்கள். எனவே இவர்களை டார்கெட் செய்து பல முன்னணி ஊடகங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. அதில் குறிப்பிட தகுந்தாற்போல் விஜய் டிவியில் நடக்கின்ற குக் வித் கோமாளி பல சீசன்களை தாண்டி வெற்றிகரமாக சின்னத்திரை ஊடகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து தான் இன்றைய காணொளி இருக்கப் போகின்றது. தமிழா செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மணிமேகலை மற்றும் பிரியங்கா இருவரும் பிரபல சேனலான விஜய் டிவியில் ஆங்கரிங் வேலை பார்க்குறாங்க. அந்த சேனல் நடத்தும் குக் வித் கோமாளி அப்படிங்கிற பிரபலமான நிகழ்ச்சியில ஆங்கர் பிரியங்கா இந்த முறை ஒரு குக்கா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாகும். அதுல மணிமேகலை அவர்கள் குக் வித் கோமாளியில நிகழ்ச்சியில ஆங்கரிங் பண்றாங்க. சரி, இருவருக்கும் என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத நாம் பார்த்தால் சின்ன சின்ன பிரச்சனை முற்றி பெரிய பிரச்சனையாக மாறி நிற்குது அப்படிங்கிறது தான் மிக பெரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதாவது பிரியங்கா பிரபலமான ஆங்கர் தான். விஜய் டிவியை தாண்டி பல்வேறு ஊடகங்களில் ஆங்கரிங் செய்து கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க பிரியங்கா. என்னதான் தன்னுடைய கேரியரான ஆங்கரிங் விஜய் டிவியில ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் அவர் ஆங்கரிங் என்ற விஷயத்தில் கொடிகட்டி பரப்புவர் என்று கூறலாம். மணிமேகலையோ இப்போது வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு ஆங்கர். இதில் இன்னும் சொல்ல போனா மணிமேகலை இதற்கு முன்பு நடந்த குக் வித் கோமாளியில ஒரு பார்ட்டிசிபேட்டிவா இருந்தாங்க. பிறகு அதை வைத்து பிரபலமானார்கள், பல ரசிகர்களை பெற்றார். இப்படி பார்த்தா இரண்டு பிரபலங்களும் தங்களுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணது விஜய் டிவியில தான். பிரச்சனை என்னவென்றால் பிரியங்கா சமைக்கிற வேலையை மட்டும் செய்யாம மணிமேகலை ஆங்கரிங் செய்ததை கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. மணிமேகலை இது பலமுறை நடந்ததாகவும் இந்த நிகழ்ச்சியில் ஆங்கரிங் செய்வது குறித்து பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் விமர்சிப்பதாகவும் தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தன்மானம் மிகவும் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இனிமே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கும் போயிட்டாங்க மணிமேகலை. இந்த பக்கம் பிரியங்காவை நெட்டிசன்கள் திட்டி தீர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றே கூறலாம். ஆனால் பிரியங்காவோ யார் மீது அன்பு அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் தான் உரிமையோடு பேசலாம் என்று தங்களின் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். எது எப்படியோ இந்த செய்தியை பெரிய விஷயமாக்கி நம்மை போன்ற யூடியூப் மட்டும் அல்ல சில ஊடகங்களும் கூட பேசுபொருளாக மாற்றி இருக்கிறது என்பது மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் எவ்வளவோ உண்மையான நேர்மையான செய்திகள் இருந்தாலும் அதையெல்லாம் விடுத்து சின்னத்திரையில் நடக்கக்கூடிய இது போன்ற சின்ன சின்ன கிசுகிசுக்கள் மற்றும் பிரச்சனைகளை மக்களை பேச வைத்ததாகவே நாம் கருதுகின்றோம். மேலும் சின்னத்திரை செய்திகளுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்.